டெஸ்ட் 1 பொதுத்தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3க்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? திருக்குறள், மெய்ப்பொருளுரை. பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எதுனா தமிழின்பம். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களில் தவறானது எதுனா தமிழின்பம். தமிழின்பம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. இதில் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா மகப்புகுவஞ்சி, உலகியல் 100, என்சுவை 80. ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. காக்கை பாடினிய உரை, புறத்திரட்டு உரை, தேவநேயம், பள்ளி பறவைகள். இதில் தவறானது எதுனா பள்ளி பறவைகள். பள்ளி பறவைகள் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரையிலிருந்து. மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவாணர். தமிழில் மெத்த அணிகலன் என குறிப்பிடப்படும் நூல்கள் ஐம்பெரும் காப்பியம். தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவிக. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யாருன்னா திருவிக. புதிய உரைநடை என்ற நூலுக்காக மா. ராமலிங்கம் பெற்ற விருது சாகித்ய அகாதமி விருது. புதிய உரைநடை என்ற நூலுக்காக மா. ராமலிங்கம் பெற்ற விருது எதுனா சாகித்ய அகாதமி விருது. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. வேங்கை. வினையாளனையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இதில் சரியானது பொறுத்தார், பூமி ஆழ்வார். இதுதான் சரியானது. தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மா. நன்னன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மா. நன்னன். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வலிமிகின் வழி இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார். நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு. நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 10 பாட்டு நூல் எதுனா முல்லைப்பாட்டு. வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. மதுரை சென்றார். உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அண்ணன் தம்பி. இல்லை சரியானது அண்ணன் தம்பி. பெரிய மீசை சிரித்தார் வண்ணச்சொல்லுக்கான தொகையின் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அன்மொழி தொகை. உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா எஸ். ராமகிருஷ்ணன். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நற்றிணை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் யாருன்னா ஔவையார். நைடதம் மற்றும் திருக்கருவை அந்தாதி என்ற நூல்களை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். கரிசல் இலக்கியம் பற்றி எழுத தொடங்கியவர்
கு. அழகிரிசாமி. மலைப்படுகடாமின் வேறு பெயர்? கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாமின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஆண்டு 1991. கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஆண்டு எப்பன்னா 1991. எழுவாய் தொடரில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா கேட்ட பாடல். எழுவாய் தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா இனியன் கவிஞர், காவேரி பாய்ந்தது, பேருந்து வருமா. இதில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கேட்ட பாடல். வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. பாடி மகிழ்ந்தனர், இதான் சரியானது. வேலோடு நின்றான் இருவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல், இதுதான் சரியானது. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல். குயில் கூவியது என்பது தொகாநிலை தொடர். கரிசல் இலக்கிய பரம்பரையில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பா. ஜெயப்பிரகாசம், வீரவேலுசாமி, வேலராமமூர்த்தி, வைரமுத்து. இதில் பொருந்தாதவர் யாருன்னா வைரமுத்து. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மலைப்படுகடா. நெய்தல் நிலத்தில் பாணர்களை வரவேற்று குழல் மீன்கறி பிறவும் கொடுத்ததாக கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னா பாரதியார். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். 3 வகையான சங்குகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம், முத்து சங்கு. இதில் பொருந்தாது எதுனா முத்து சங்கு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பது எம்மன்னனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. பாண்டிய மன்னன். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. செங்காந்தல். பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு செங்காந்தல். கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள் ஆலமலர், பலாமலர். இது ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் பியும் சியும் சரி. பாரதியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாட்டுக்கோரு புலவன், சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர். ஒன்று சரி. பாட்டுக்கோரு புலவன், சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர். ஒன்று சரி. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களை படைத்துள்ளார். 2 சரி. 3 இந்தியா, சுதேசமித்திரன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார். 3 சரி. இல்லை 1, 2, 3மே சரிதான். ஆப்ஷன் ஏ. அடுத்தது தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். 1 சரி. தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். 1 சரி. 2 இவர்
சந்த கவிமணி என அழைக்கப்படுகிறார். ரெண்டும் சரி. தமிழழகனார் சந்த கவிமணி என அழைக்கப்படுகிறார். ரெண்டும் சரி. இவர் 9 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். 3 வந்து தவறு. இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இதில் 9ன்னு கொடுத்துருக்காங்க. 1 2 மட்டும்தான் சரி. 3 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி, 3 மட்டும் தவறு. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, அடிமரத்தின் நின்று பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படும். 1 வந்து சரி. அடிமரத்தின் நின்று பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படும். 1 வந்து சரி. 2, போதி என்பது பூ விரிய தொடங்கும் நிலையை குறிக்கும். 2 வந்து சரி. போதி என்பது பூ விரிய தொடங்கும் நிலையை குறிக்கும். 2ம் சரி. 1ம் சரி. 2ம் சரி. ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று 1 மற்றும் 2 சரி. முல்லைப்பாட்டு பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. 1 சரி. முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. 1 வந்து சரி. 2வது, முல்லை நிலத்தில் காணப்படும் மரம் கொன்றை, காயா, குருந்தம். 2ம் சரி. முல்லை நிலத்தில் காணப்படும் மரங்கள் வந்து கொன்றை, காயா, குருந்தம். 2ம் சரி. 3, காணப்படும் நீர்வகை காட்டாறு. 3ம் சரி. 4, நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது நண்பகல். 4 வந்து தவறு. நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம், இது வந்து சரி. சிறுபொழுது வந்து நண்பகல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. மாலை தான் வரணும். இதில் நண்பகல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 சரி. 4வது வந்து தவறு. ஆன்சர் வந்து பி, 1 2 3 சரி. சரியான இணையை கண்டறிக. குறிஞ்சிப்பாட்டு, கபிலர், குறிஞ்சி மலர், நான் பார்த்த சாரதி, மழையும் புயலும். இதில் திருவிக்கான்னு கொடுத்துருக்காங்க. 3 வந்து தவறு. வா ராமசாமி வரணும். 1 2 தான் சரி. ஆப்ஷன் வந்து ஏ, 1 மற்றும் 2 சரி. குறிஞ்சிப்பாட்டை இயற்றியவர் கபிலர். குறிஞ்சி மலர்னு கேட்டாங்கன்னா நான் பார்த்த சாரதி. மழையும் புயலும் வந்து வா ராமசாமி. கி ராஜநாராயணன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சொந்த ஊர் இடைச்செவல். 1 வந்து சரி. 2, 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். 2ம் சரி. 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். 2ம் சரி. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கினார். 3ம் சரி. கி ராஜநாராயணன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சொந்த ஊர் வந்து இடைச்செவல். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கினார். இதில் 3மே சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ, த ஆன்சர்.